ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக மழை பெஞ்சதுங்க. சரி சூடாக நல்லா காரசாரமாக தக்காளி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்கா டைப்பில் செஞ்சுருந்தேன். நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணி தான். அதுக்கு குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய், நெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா வாசனைக்காக ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தக்காளி, நான் ஒரு 6 தக்காளி பழம் சேர்த்திருந்தேன். தக்காளி நல்லா குழஞ்சு வேகறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தயிர் விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா தக்காளி பழத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள்.